அதனால் வழி தவறக்கூடாதுன்னா குரானை படிங்க, வழி தவறக்கூடாதுன்னா குரானை படிங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னது குரான் மட்டும்தான். குரானை வந்து ஆழ்ந்து கவனித்து சுயமாக படிங்க. நீங்கள் தஃப்சீரை படித்தாலும் சரி, நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் படித்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சின்சியராக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான். ஸோ இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் திட்டினாங்க, ஈசா நபியும் திட்டினாங்க. ஏன் திட்டினாங்க? கேரக்டர் சரியில்லை. இப்போ இங்கே வந்துட்டு சீன் போட்டிருக்காங்க மதீனாவில். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய செல்லப்பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய செல்லப்பிள்ளைகள் கிடையாது. ஏன்டா அந்த உங்கள் வீட்டிலேருந்து துரத்தி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நீ சொல்கிற நான்லாம் வந்து ஜமீன் வம்சங்கிறீங்க, இங்கே பிச்சை எடுத்து இல்லைங்க, வீட்டிலேருந்து அடித்து துரத்திட்டேன். அப்புறம் என்ன ஜமீன் வம்சம்? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மு. அப்புறம் என்ன ஜமீன் வம்சம்? எடுக்கிறது பிச்சை, அதுக்கு எதுக்கு விளம்பரம்? என்ன அது அல்லாஹ் சொல்கிறான், தாம் செய்து கொண்டிருந்த தீய செயல்களில் இருந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் தடுக்காமல் இருந்தார்கள். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், பிரச்சனையுடைய இந்த வேறு வந்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன அப்படின்னா, தாம் செய்து கொண்டிருந்த தீய செயலில் இருந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் தடுக்காமல் இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் யாவும் மிகவும் தரம் கெட்டவையாக இருந்தன. இது ஒரு உம்மத்துடைய டவுன்ஃபாலுடைய ஸ்டார்டிங். எந்த நபி வரும்போதும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதனைகள், கிறிஸ்டல் கிளியர். குரானில் ஏதாவது டவுட் இருக்குமா? இக்காமத்து தீன்னா என்ன, அல்லாவுடைய பாதையில் பாடுபடுறதுன்னா என்ன, தொழுகை வந்து சரியாக தொழுகிறதுனா என்ன, நபிவழி தொழுகைன்னா என்ன, ஏதாவது டவுட் இருக்குமா? சஹாபாக்கள் காலத்தில் ஹஜ் எப்படி செய்கிறது, உம்ரா, ஒன்றும் இருக்காது. தீனில் எது முக்கியம், எது செகண்டரி, எது மன்னிப்பே கிடையாது, எது வந்து அல்லாஹ் வந்து விட்டு பிடிப்பான், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஒரு பேட்ச், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஒரு பேட்ச் வரும். அதான் சொல்கிறேன்ல, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தீனை தேர்ந்தெடுத்தோம், இப்போ உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அப்பனுடைய அமலும் உனக்கு ஒன்றும் பண்ணாது, உங்கள் தாத்தனுடைய அமலும் உனக்கு ஒன்றும் பண்ணாது. என் அமலே என்னை காப்பாற்றுமான்னு எனக்கு தெரியாது. என்ன இதில் என்னத்தை போய் நான் அடுத்தவங்கள போய் சொல்கிறது? இங்கேயே பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம். சரியா?